2026 எத்தனை பேருக்கு ரொம்ப நல்ல வாக்குத்தத்தம் வந்ததுன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்திருப்பார் தெரியுமா? உங்களுக்கு வந்த வார்த்தை அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அப்படியாக இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதல் நாள்ல நான் என்ன வார்த்தைகளை பேசணும் அப்படின்னப்ப ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பேசுமானாரு. கர்த்தர் நம்மளுடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நாம் கிரகிக்க கூடாத, எனவே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை யார் செய்வார்? அவர் செய்கிறார். அதை பத்தி அன்னைக்கே பேசியாச்சு இல்லையா? இன்றைக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவா எழுதிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்தது? உங்களுக்கு வந்திருக்கா? யாருக்காவது வந்திருக்கா? யாருக்கு வந்திருக்கு? என்ன வந்தது? இதே வசனம். அதுல 3 அதாவது ஒரு வசனத்துல 3 வாக்குத்தத்தம் இருக்கு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் இல்லையா? இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அடுத்தது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை இல்லையா? அப்ப ஒரு வசனத்துல எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு? 3. ஆனா உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு மகளை விதமா கேட்டாங்க, போன வருஷம் பெரிய பெரிய வாக்குத்தத்தம் வந்துச்சு, இந்த தடவை குட்டி குட்டி வாக்குத்தத்தம். நான் அதான் சொன்னேன். இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிச்சீங்கன்னா ஒரே வசனத்துல 3 வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து, அது ஒரு blessing. அடுத்தது உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அது ஒரு blessing. அடுத்தது நீ ஆசீர்வாதமா. அப்போ இதுல உங்களுக்கு என்ன பார்த்தோ அதுதான் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா அதான் வரும். நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னா அதுதான் வரும். ஓகேவா? அப்போ இன்றைக்கு நான் பார்க்கிறது என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? 2026 யாரு நம்ம முன்னாடி எதிர்த்து நிக்க மாட்டான். நம்ம தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பெரிய ஆளுனா கூட ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா நிறைக்குடம் தழும்பாதுங்கிறது இதுதானோ? நீங்க எவ்வளவு ஆசீர்வாதம் சொன்னாலும் நாங்க ரொம்ப அமைதலா தான் இருப்போங்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஓகே, சரி. அவர் சொல்றாரு, அவன் உன்னோடு கூட இருந்தா நான் உன்னோடு கூட என்ன செய்வேங்கிறாரு? மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும். அப்போ அவர் உங்களோடு கூட இருந்தா உங்க வாழ்க்கையில எப்படி நடக்கும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவர் உங்க கூட இருக்காருப்பா. அப்ப உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும்? அற்புதம் நடக்கும், எல்லாமே நடக்கும் இல்லையா? அதான் அவர் சொல்றாரு, மோசேயோடு கூட இருந்ததுனால என்ன இருந்ததா? ஒருத்தனும் உங்க முன்னாடி எடுத்து நிக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, உங்கள் முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டான். காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோட கூட இருக்காருன்னா நம்ம யாரையும் பார்த்து என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அப்ப 2026 உங்க முன்னாடி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கண்டிப்பா உங்க முன்னாடி யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. நீங்க தான் பெரிய ஆளா நிற்பீங்க. அல்லேலூயா. 2வது காரியம், அவர் உங்களோட கூட இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா 100% பலன் கிடைக்கும். எவ்வளவு பர்சன்ட்? 100% பலனை நீங்கள் இந்த வருடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஐயா, நான் நிறைய வேலை செய்றேன், கொஞ்சம் தான் எனக்கு சம்பளம், நிறைய உழைக்கிறேன், ஆனா எனக்கு அவுட்புட் இல்ல அப்படின்னு நீ சொன்னா இந்த வருஷம் 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும்.
ஹல்லேலூயா. அது படிப்புல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், வருமானத்துல இருக்கலாம், பலன்ல இருக்கலாம், சந்தோஷத்துல இருக்கலாம், சமாதானத்துல இருக்கலாம். எல்லாத்துலயும் உங்களுக்கு எத்தனை % வரும்? 100% சந்தோஷம் சமாதானம் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஒரு ஒரு blessing வர்றப்ப நீங்க ரிசீவ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். அது இல்லைன்னா பக்கத்துல அந்த பக்கம் போயிடும். புரியுதா? ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? அதைய பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஒரு 10 கேக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கொண்டு வர்றப்ப நீ ஸ்டைல் பண்ணிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பெப்பரப்பான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உன் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போயிடும். அப்புறம் பாஸ்டர்மா எனக்கு கேக்கு காணோம், கேக்கு முடிச்சு வச்சுப்போ. அல்லேலூயா. வர்றப்ப என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாத வார்த்தைகள் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும், ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப முதல் பாயிண்ட் சொன்னேன், உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. இரண்டாவது சொன்னேன், கர்த்தர் உங்களோட கூட இருந்தா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வரும்? 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, அவர் மோசேயோட இருந்ததுனால என்னாச்சுன்னா எகிப்தின் சூழ்நிலை மாறி கானானின் செழிப்பு வந்தது. ஹல்லேலூயா. எகிப்தில் அடிமைத்தனமா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் மோசேயை கொண்டு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை கானானின் ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா. கானானின் ஆசீர்வாதம் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுமா ரோட்ல. எதுல ஓடும்? நம்ம ஊர்ல என்ன ஓடுது? சாக்கடை தான் ஓடுது. ஹல்லேலூயா. ஆனா கானான் தேசத்துல எப்படியா ஒரு திராட்சை குலைய 2 பேர் தூக்கிட்டு வருவாங்களாம். ஒரு திராட்சை குலை. ஓகேவா? நம்ம ஊர்ல எவ்வளவு பெருசு இருக்கு? ஒரு 1/2 கிலோ வருமா? 1/2 கிலோ வருமா? இல்ல 1 கிலோ வருமா? நல்லா போட்டா கூட எவ்வளவுதான் வரும்? 1 கிலோ தான் வரும். ஆனா கானான் தேசத்துல எப்படியாமா ஒரு திராட்சை குலையை 2 பேரும் தடிய வச்சு அதை தூக்க முடியாம தூக்குவாங்களா. அவ்வளவு பெரிய பெரிய பழமாய் அவ்வளவு வருமா. ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களோட கூட இருந்தா உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் பாலும் தேனும் ஓடுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டுட்டீங்களா? ஆமென். ஆமென். அடுத்தது, ஆண்டவர் உங்களோட கூட இருந்தா எல்லா சத்துருக்களையும் நீ மேற்கொள்ளுவார். உனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு கூட எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது, கர்த்தர் உங்களோட கூட இருந்தா அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீ என்ன பண்ண போறீங்க? ஜாலியா பிரைஸ் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்காக நீங்க யுத்தம் செய்ய போறீங்க, நான் உட்கார்ந்து ஜாலியா என்ன பண்ண போறேன்? ஸ்தோத்திரம் சொல்ல போறேன். எனக்காக நீங்க சண்டை போடுறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக நீங்க என்ன பண்றீங்க? வழக்காடுறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஏன்னா என் ஆண்டவர் எனக்காக அப்பீல் ஆயிட்டாருன்னா வேற எவ்வளவு பெரிய ஆளு வந்து அவர் முன்னாடி ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் எனக்காக என்ன பண்ண போறாரு? யுத்தம் பண்ண போறாரு. எப்போ? அவர் என்னோட இருந்தா எனக்காக வழக்காடுவார். அவர் என்னோட கூட இருந்தா என்ன 100 மடங்கு பலனை நான் பார்ப்பேன். அவர் என் கூட இருந்தா எவனையும் முன்னாடி நிக்க முடியாது. அவர் என் கூட இருந்தா என் சூழ்நிலை மாறும். அவர் என் கூட இருந்தா எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் நம்ம கூட வரணுமா வேணாமா? தண்ணீரை கடக்கும் பொழுது அவர் என்னோடு கூட இருந்தார். அக்கறையை கடக்கும் பொழுது என்னோட கூட இருந்தார். அதனாலதான் தண்ணீர்ல நான் மூழ்கி போகல, அக்கறையில நான் வெந்து போகல. தண்ணீர்னா என்ன? இதோட பல தடவை சொல்லி கொடுத்திருக்கேன். தண்ணீர்னா என்ன? தண்ணி. அப்படியா? தண்ணீர்னா என்ன? சூப்பர். அடுத்த வாரத்துல இருந்து இப்படி உட்கார்ந்து பெப்பரப்பன்னு தலையை பார்த்துட்டு இருந்தீங்க. எல்லாரும் எழுத தெரிஞ்சவங்க ஒரு பேனாவும் ஒரு என்ன பண்ணிடணும்? நோட்டு கொண்டு வரணும். புரியுதா? இது பல தடவை நான் சொல்லி இருக்கேன். தண்ணீர் என்பது கஷ்டம். தண்ணீர் என்பது கஷ்டம். அக்னி என்பது சோதனை. ஒரு உதாரணம் சொல்லிட்டா, யோசேப்ப அவங்க அண்ணனுங்க கொண்டு போய் எதுல போட்டாங்க? குழியில போட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணாங்க? வித்தாங்க. அது என்னது? கஷ்டம்.
கஷ்டம் என்பது நீங்கள் அனுபவிக்கிறது. ஓகேவா? இப்போ ஆனா இது கஷ்டம். ஓகே, அவன அண்ணனுங்க வித்தது கஷ்டம். ஆனா செய்யாத தப்பிற்காக போர்த்திபார் மனைவி குற்றம் வச்சா இல்லையா, இவனை கெடுக்க வந்தானே, அது என்னது? சோதனை, அவமானம். அவமானம் என்பது சோதனை. ஹல்லேலூயா. கஷ்டம் என்பது தண்ணி. ஓகே, புரிஞ்சுதா? 2 வாரத்துக்கு அப்புறம் கேட்பேன், இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளும் ஸ்கூல் மாதிரி எல்லாரும் பெஞ்சில ஏறி நில்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நடத்தணும். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ள வந்து இருக்கிறீர்கள், கதை கேட்க அல்ல. இங்க வருவது எதற்காக? சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கற்றுக்கொள்ளணும், தேறினவர்களாய் மாறணும். மற்றவங்க மாதிரி என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவாக நீங்க என்ன செய்யணும்? அர்த்தம் சொல்லணும். நீ தண்ணீரை கடந்து வந்தேன், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அக்கினியை கடந்து வந்தேன், அவர் என்னை வேகாமல் பாதுகாத்தார். ஒருத்தன் கேட்பான், எப்ப தண்ணீர்னா என்ன, அக்கினினா என்ன? நாளைக்கு அடுத்த வாரம் எங்க பாஸ்டர்மா கேட்டு வரேன்னு சொன்னேன். பாஸ்டர்மா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கா. ஹல்லேலூயா. எழுதிக்கணும். ஓகேவா? இந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இந்த 2026 உங்களுக்கு வரணும். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி போகும் பொழுது எங்க ஆண்டவர் சொல்லுவார், ஒரு டைரியும் ஒரு பேனாவை எடுத்துட்டு போ, எழுது. யார் பிரசங்கம் பண்றா, எந்த சர்ச்சில், என்ன தலைப்பு, எல்லாம் இன்னைக்கே இருக்கு. என்னுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எழுதின மெசேஜஸ். ஹல்லேலூயா. அது உங்களோட கூட ஒரு நாள் உங்களோட பேசும் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்ணீரை கடக்கும் பொழுதும் அவர் உன்னோட கூட இருந்ததுனால நீ என்ன பண்ணல? அழித்து போகல. அவர் உன்னோட கூட இருந்ததுனால அக்கினியில போட்டாங்க, நான் வெந்து போகல. எனக்கு வந்த அவமானத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப அவரெல்லாம் என்னோட கூட இருந்தாதான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓகே, நான் இப்ப சொல்லிட்டேன், அவர் என்னோட கூட இருந்தா என்ன செய்வாரு? எழுதுனா தானே கஷ்டம். அப்படியே சொல்லிட்டே போக நாங்க பின்னாடியே வந்து பிடிச்சிடுறோம். அப்படித்தானே? ஆமா. ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, 100 மடங்கு பலன். எகிப்தின் சூழ்நிலை என்னவா மாறும்? கானானின் வாழ்க்கையாக மாறும். அடுத்தது, எந்த சத்ருவும் என்னை மேற்கு முன்னாடி நிக்க முடியாது. எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் என்னோட கூட இருந்தா என்ன ஆகும்? தண்ணீரையும் கடக்குற அக்கினியை மேற்கொண்டு. ஹல்லேலூயா. ஆனா இதெல்லாம் சந்தோஷம் தான். 2026 இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க. ஆனா யார் கூட இருப்பாரு ஆண்டவர்? என்னோட கூட. அதே சாமி. அப்படி எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை? கர்த்தர் என்னோட கூட இருப்பாரு. அப்படியா? யார் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டுங்களா? படிங்க ஒரு வசனம். 2 நாளாகமம் 15வது வசனம் 2வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமா, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட. நான் ஆண்டவரோட இருக்க எனக்கு டைம் இல்லை சிஸ்டர், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய சொந்தக்காரன் இருக்கான், நல்லது கெட்டதுக்கு போகணும், நான் எப்படி ஆண்டவரோட இருக்கிறாரு நீ சொன்னீனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்க மாட்டார். பாஸ்டர்மா 1ஆம் தேதி பிரசங்கம், ஃபர்ஸ்ட் வீக் பிரசங்கம் பண்ணாங்களே, கர்த்தர் என்னோட கூட இருந்து 100% ஆசீர்வாதம். ஆமா பண்ணாங்க. ஆனா நீ கர்த்தரோடு இருந்தியா? இல்ல. அப்ப நீங்க கர்த்தரோடு இல்லை என்றால் கர்த்தர் உங்களோட, சத்தமா சொல்லுங்க, இருக்க மாட்டாரு. நீ அவரை விட்டுட்டா அவர் பின்னாடியே வந்து துரத்தி பிடிக்கிற தேவன் அல்ல. நீ மரியாதை கொடுத்தா அவர் மரியாதை கொடுப்பார், நீ அன்பு கொடுத்தா அவர் அன்பு கொடுப்பார், நீ தேடினா அவர் உனக்கு தென்படுவார், நீ கூப்பிட்டா அவர் பதில் சொல்வார், நீ தட்டுனா அவர் திறப்பார். ஹல்லேலூயா. அப்ப யார் ஃபர்ஸ்ட் எல்லாம் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கீங்களா? இருக்கேமா பாரு. நம்ம எப்ப தெரியுமா கூப்பிடுவோம்? எல்லா பிரச்சனையும் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம், ஐயோ ஆண்டவரே என்னை கைவிட்டீர பட்டார்னு ஒரு அப்பா போடும். என்னடே எவ்வளவு காலம் நீ ஓடிட்டு இருந்த, எத்தனை காலம் நீ பாப்பான்னு பின்னாடி வந்த, உன் பிசினஸ பார்த்த, உன் வேலையை பார்த்த, உன் சொந்தக்காரனை பார்த்த இல்லையா? உன் பிரச்சனை வரும் பொழுதுதான் நீ யாரை பார்க்கிற?
யாரு பார்க்கிறோம்? ஏசப்பாவை தேடுறோம். அதுக்கு முன்னாடி யாராவது தேடுறீங்க? ஆண்டவரே என்னோட கூட இருக்கீங்களான்னு யாராவது கேட்கறீங்க? இல்ல. காலையில எழுந்து உட்கார்ந்தா ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்க ஏசப்பா, நீங்க எனக்குள்ளேயே இருக்கீங்களான்னு கேட்கிறோமா? அப்படியே குருடம் கையை தட்டி தேடுற மாதிரி எதை தேடுறது? மொபைல். அப்படியே தேடுறது. கண்ணு தெரியாதவன் தடவி தர்ற மாதிரி தூங்கி எந்திரிச்சோன்னு அவன் கண்ணே முடிக்க மாட்டான். எதுக்கு கை போகுது? மொபைல். அப்படி யாரோட இருக்க? ஆமா. அப்போ உனக்கு பிரச்சனை வந்தா நீ யார்கிட்ட போய் கேட்கணும்? மொபைல்கிட்ட கேட்கணும். மொபைலே 24 மணி நேரம் உன்னோட தானே இருந்த. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை, எனக்கு சால்வ் பண்ணு அப்படின்னா உன்னை டைரக்டா அந்த மொபைல் எங்க தெரியுமா கொண்டு போய் விடும்? நேர நரகத்துக்கே கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. ஆமா. கர்த்தரோட இருந்தா கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போவார். செல்போனோட இருந்தா எங்க கூட்டு போகும்? பாதாளத்துக்கு கூட்டிட்டு போகும். ஹல்லேலூயா. அப்ப இத்தனை நல்லவர் செய்யற தேவன், நீங்க கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். இனிமேலாவது ஆண்டவரை தேடுறீங்களா? ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறீங்களா? இனி டெய்லி கூப்பிட ஆரம்பிங்க. ஏசப்பா எனக்குள்ள இருக்கீங்களா? செக் பண்ணு. நான் செக் பண்ணுவேன். 24 hours அவரை விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், என்னை விட இந்த உலகத்துல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க, என்னை விட நல்லவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. நான் தகுதி இல்லாதவன், ஆனா என் அப்பாவை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவரோடு இருந்தா ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். எனக்கு படிக்க தெரியாதுங்க, பரவாயில்லைங்க. நான் கருப்புங்க, பரவாயில்ல. நான் அப்படிங்க, பரவாயில்ல. நீ இப்படி, பரவாயில்ல. நீ எப்படியா இருந்தாலும் என் ஆண்டவர் உனக்குள்ள வருவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரோட இருக்கணும்? ஆண்டவரோட இருந்தா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இரண்டாவது காரியம், நீ அவர் சொல்ற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். இல்லையா? அப்ப அவர் சொல்ற வார்த்தையின்படி நீ இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்தது மூன்றாவது, முழு இருதயத்தோடு அவரை நீ தேடுனா அவர் உங்க கூட இருப்பார். என்ன பண்ணும்? ஆமா. இங்க உட்கார்ந்துகிட்டு வருஷத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை போறப்ப மீன் எடுக்கலாமா கறி எடுக்கலாமான்னு தெரியல, பாஸ்டர்மா வேற டைம் இழுத்துருவாங்களோ, கரெக்டா முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. அப்ப உன் இறுதி எங்க இருக்கு? மீன் கடையிலும் கறி கடையிலும் இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ இங்க இருந்து நேரா மீன் கடைக்கு போனீங்கன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு போயிரும்? மீன் கடைக்கார அம்மாக்கு போயிரும். அந்த அம்மா இன்னும் 4 செயின் போடும். ஹல்லேலூயா. கறிக்கடைக்கு போனீங்கன்னா கறிக்கடைக்கார ஆசீர்வதிக்கப்படுவான். மளிகை கடைக்கு போனா மளிகை கடைக்கார ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆனா இங்க இருந்து போய் நேரா எங்க போறீங்க? வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வீடும் நீயும் ஆசீர்வாதமா இருப்ப. ஹல்லேலூயா. பாஸ்டர்மா எங்க வீடோ அவுட்ரு, இங்கதான் மீன், நல்ல மீன் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? மீன் கடை இங்கதான். போறப்பவே வாங்கிட்டு போயிட்டா பெட்ரோல் செலவு மீதி. ஐயா நீ 50 ரூபா பெட்ரோலை பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் மீன்காரிக்கு போயிடும். முடிவு பண்ணிக்கும். உன் ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்னு யார் முடிவு பண்ணிக்கணும்? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இங்க உட்கார்ந்துட்டு கண்டதை யோசிக்க கூடாது. முழு ஹார்ட்டடா யாரை தேடணும்? ஆண்டவரை தேடுனா அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அவர் உங்களுக்குள்ள வந்துட்டு உங்க பேச்சு உங்க நடக்கை எல்லாமே என்ன ஆயிருமா? மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்றல, ஒரு குட்டி கதை சொல்லட்டா? நம்ம பிள்ளைகளுக்கு கதை தான் மனசுல நிற்கும். இந்த குரங்கு பிடி தெரியுமா? குரங்கு பிடி தெரியுமா? குரங்கு தன்னுடைய குட்டி குரங்க பிடிச்சிருக்கிறது தெரியுமா? குரங்கா அப்படின்னா அப்படின்னு உட்காராதீங்க. குரங்கு தெரியுமா தெரியாதா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? என்னமோ நீங்க இப்ப இருந்தா அப்படியே மேல வானத்துல இருந்து டமார் நுழுந்த மாதிரி குரங்கா அப்படிங்கிறீங்க. குரங்கு அந்த குழந்தை எப்படி தெரியுமா பிடிக்கும்? பெரிய அம்மா குரங்கு அந்த குழந்தையை பிடிக்குமா? குட்டி குரங்கு அவங்க அம்மாவை பிடிக்குமா? குட்டி குரங்கு மட்டும்தான் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கும். ஆனா பெரிய குரங்கு அதை பிடிக்கவே பிடிக்காது. தெரியுமா? இந்த பெரிய குரங்கு என்ன பண்ண, அவங்க அம்மா குரங்கு அந்த குழந்தை இறுக்கி பிடிச்சிருக்கும். இது இங்க இருந்து அவ்வளவு ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணும், அப்புறம் மேல இருந்து ஜம்ப் பண்ணும், அது பாட்டுக்கு போகும். அந்த குழந்தை குரங்கு அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல டமார்னு என்ன ஆயிரும்? விழுந்துரும். இல்லையா? இது மாதிரிலாம் சில பேரு நம்ம ஆண்டவரை பிடிச்சுக்குவோம். அப்புறம் அப்பப்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதாவது இருந்துச்சுன்னு விட்டுருவோம்.
அல்லேலூயா. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா, நான் ஒரு காலத்துல குரங்கு மாதிரி எங்க அப்பாவை பிடிச்சிட்டு இருந்தேன். நிறைய இடங்கள்ல விட்டு அடி பலமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், ஆண்டவரே பூனைப்பிடியா என்ன பிடிங்க. அல்லேலூயா. என்ன பிடி? பூனை பிடி. பார்த்திருக்கீங்களா? பூனை, தாய் பூனை அந்த குட்டி பூனை என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? வாயில கவ்விட்டு போகும். அப்ப ஒரு இடத்துல வைக்கும், அந்த இடத்துல அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா உடனே தன்னுடைய குழந்தைகளை என்ன பண்ணிடும்? வேற இடத்துல மாத்திரும் இல்லையா? ஆனா அந்த அம்மாவுடைய வாயில இருந்து அந்த குட்டி பூனைய யாராவது இப்படி கீழே விட முடியுமா? முடியவே முடியாது. அந்த தாயினுடைய அந்த பிடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்னதான் துள்ளுனாலும் அந்த அம்மா வாயில இருந்து அது விடவே விடாது. அப்படிதான் நான் கூட ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா நீர் என்னை பிடித்து கொண்டா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய என்னை மயக்கிற காரியம் வந்தாலும் உங்க பிடியில இருந்து என்னை எதுவுமே கூட்டிக் கொண்டு போகாது. ஹல்லேலூயா. நான் எப்பவும் உங்களோட இருக்கணும்னா நீங்க என்ன பிடிச்சிட்டே இருங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் குரங்கு பிடியா இருக்கணும்னு ஆசை? கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்ப பூனைப்பிடியா இருக்கணுங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். இல்லையா? அப்ப நம்ம எந்த பிடியில இருக்கணும்? பூனைப்பிடியில இருக்கணும். பூனைப்பிடியில இருந்தா என்ன ஆகும்? நீ வலப்பக்கமோ இடப்பக்கமோ முன்னாடியோ யார் என்ன சொன்னாலும் உங்களை ஆண்டவருடைய வழியை விட்டு விலகவே மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னையில இருந்து நம்ம எப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்பா அப்படி கேட்ச் பண்ணிடுவாரு. 2026ல இருந்து உங்க வாழ்க்கை அப்படியே மாறிடும். அல்லேலூயா. நீ விழுந்து விழுந்து போக மாட்ட. ஏசப்பா உன்னை நேர்த்தியா நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எப்ப தெரியுமா அவர் உங்களை கைவிடுவாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் தானே. நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? டேய், கை விட மாட்டேன்னா என்ன மீனிங் சொல்லலாம்? கைய புடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் என்ன சொல்றாரு? கைய பிடிக்கலன்னு யாராவது சொல்வாங்களா? ஏதோ கை விட்டுறாதீங்கன்னு. அட கைய புடிச்சிருக்காங்க என்ன சொல்றாரு? அப்போ ஆண்டவர் உங்க கைய விடக்கூடாதுன்னா எப்ப தெரியுமா விடுவாரு? எப்ப தெரியுமா விடுவாரு? நீங்க இதெல்லாம் செய்யறப்ப விடுவார். அவரை கோபப்படுத்தினா விட்டுருவார். அவரை கோபப்படுத்தினா உங்களை என்ன பண்ணிடுவாரு? விட்டுருவார். இயேசுப்பா ரொம்ப நீடிய பொறுமையை கேள்விப்பட்ட எத்தனை வருஷத்துக்கு நீ பாவம் பண்ணிட்டே இருப்ப. ஆனா ஆண்டவருக்கு உன்னை வச்சு என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சுட்டே இருப்பாரா? இல்ல. அவர் கோபம் வந்ததுன்னா உன்னை என்ன பண்ணிடுவாரு? டமார் விட்டுருவார். நான் பூனைப்பிடியில இருக்கேன், அதுக்காக நீ என்ன பண்ணுவியா? அழுவியா? பண்ணினா அவருக்கு கோபம் வந்து அவனை என்ன பண்ணிடுவாரு? விட்டுருவார். ரெண்டாவது காரியம், ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியிலன்னா உன்னை கைவிட்டுருவார். சொல்லி சொல்லி பாப்பார். நீ கீழ்ப்படியில அப்படின்னா என்ன பண்ணிடுவாரு? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஸ்பீடாக சொன்னீங்க, கைவிட்டுருவார். அடுத்தது, அந்நிய தேவர்களை நீ பின்பற்றினால் உன்னை கைவிடுவார். என்ன பண்ணுவாரு? இயேசு சாமியை நீ ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்துல போனேனா தேவன் கைவிடுவார். அல்லேலூயா. உடன்படிக்கையை மீறும் பொழுது உன்னை கைவிடுவார். அல்லேலூயா. அடுத்தது, பாவத்திற்கு மேல நீ பாவம் செய்துட்டே இருந்தா ஆண்டவர் உன்னை கைவிட்டுருவார். தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். ஒரு தட்ட சொல்லுவோம், இன்னையோட நீ மனம் திரும்பிக்க, திரும்ப ஆண்டவர் மேல கோபப்படுவார்னு சொல்லியும் நீ அதுக்கு கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் உன்னை என்ன பண்ணிடுவாரு? கைவிட்டுருவார். ஹல்லேலூயா. சரி, அவர் கூட இருக்கணும்னா என்னன்னு சொன்னேன். அவர் எப்ப என் கூட இருப்பார்னு சொல்லி கொடுத்தேன். அவர் ஏன் என்னை கைவிடுவார்னு சொல்லி கொடுத்தார். இப்போ அவர் கைவிட்டா எனக்கு என்ன பாஸ்டமா ஆகும்? என்ன ஆகும்? நல்லா தானே இருக்கேன் இல்லையா? நான் நிறைய பாவம் பண்றேன், நல்லா இருக்கனே, சர்ச்சுக்கே வர்றதில்ல, நல்லா இருக்கனே, அப்படியா? என்ன தெரியுமா ஆகும்?
முதலாவது, உன்னை சீக்கிரத்திலே அழித்து போடுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பலன் இறங்க ஆரம்பிக்கும், உன் ஆசீர்வாதம் குறைய ஆரம்பிக்கும், உன் வீட்டுல சந்தோஷம் குறைய ஆரம்பிக்கும், நீ அதி சீக்கிரத்திலே அழிவு வரும். அடுத்தது, ஆண்டவர் கைவிட்ட வாழ்க்கையில என்ன வரும் தெரியுமா? உனக்கு ஆசீர்வாத மழைகள் எல்லாம் தடைபடும், வருமானம் குறைஞ்சிரும், வறுமை வர ஆரம்பிச்சிடும். அதனால அடுத்தது, வேதனை உன் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும், பிரச்சனை, நாலா பக்கம் பிரச்சனை வரும். அடுத்தது, உன் ஜபத்திற்கு என்ன வராது? பதில் வராது. உன் சரீரத்திலே சுகம் இருக்காது. அடுத்தது, உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னை மறந்தே போயிடுவாங்க. உன் பிள்ளைகளால உனக்கு வேதனை. இதெல்லாம் வரக்கூடாதுன்னா, ஐயோ 26வது வருஷம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை இப்படி பேசுறீங்களே, அப்படி இல்லை. நீ ஆண்டவருடைய கரத்திலிருந்து போகக்கூடாதுங்கிறக்கான எச்சரிப்பின் வார்த்தை. அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களோடு கூட இருப்பார். நீ விட்டு விட்டியாக அவர் உன்னை விட்டு விடுவார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. உன்னை கைவிடாமல், உன்னை என்ன பண்ணுவார்? உன்னை விட்டு விலகாமலும் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணணும்? நீங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்தது, 100% ஆசீர்வாதம் வரும். அடுத்தது, எகிப்தின் சூழ்நிலை மாறி கானானின் செழிப்பு வர ஆரம்பிக்கும். எல்லா சத்துருக்களையும் நீ மேற்கொள்ளுவாய். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தண்ணீரையும் அக்னியையும் நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இது எப்பொழுது நடக்கும்? நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நான் அவரை விட்டு விட்டால் அவர் என்னை விட்டு விடுவார். நான் தேடினால் அவர் எனக்கு தென்படுவார். நான் கூப்பிட்டால் அவர் எனக்கு பதில் கொடுப்பார். யோசிச்சு பார்த்தீங்களா? எதுலையாவது அவர் கூப்பிடுவார், அவர் சத்தமிடுவார், அவர் அழைப்பார் அப்படின்னு இருக்கா? இல்ல, நான் கூப்பிட்டா அவர் பதில் கொடுப்பார், நான் தட்டுனா அவர் திறப்பார். இல்லையா? அப்ப நான் அவரோட இருந்தா அவர் என்னோட இருப்பார். நான் விட்டுட்டா, ஐயோ 1000 ஸ்தோத்திர பலி சொன்னே, அதெல்லாம் அங்க எடுபடாது. நீ கர்த்தரோடு டெய்லி இருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நீ விட்டுட்டா அவரு விட்டுருவார். நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா வேணா இரு, எங்க அப்பாவுக்கு பார்ஷியாலிட்டி தெரியாது. அல்லேலூயா. டெய்லி அவரோட கூட இருக்கியா? அவர் உன் கூட இருக்கு. நீ வாரத்துக்கு ஒரு தடவை அவரோட இருக்கியா? அவர் வாரத்துக்கு ஒரு தடவை இருப்பார். மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீ அவரோட இருக்கியா? அவர் மாசத்துக்கு ஒரு தடவை தான் இருப்பார். சரியா? அவர் எப்பவும் உங்களோட இருக்கணுமா வேணாமான்னு யாரு டிசைட் பண்ணணும்? நீங்க தான். அவர் உங்க கூட எப்ப உங்களை கைவிடுவாரு? அவர் கோபமா இருக்கிறப்ப கைவிடுவார். எப்ப கீழ்ப்படிவார்? எப்ப கைவிடுவார்? சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா கைவிடுவார். அடுத்தது, பாவத்திற்கு மேல் பாவம் செய்யறப்ப கைவிடுவார். அடுத்தது, அந்நிய தேவர்களை நீ நமஸ்கரிக்கிறப்ப கைவிடுவார். அடுத்தது, உடன்படிக்கையை மீறும் பொழுது கைவிடுவார். அடுத்தது, எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது கைவிடுவார். அல்லேலூயா. ஐயா, அவர் கைவிட்டால் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அதை சீக்கிரத்திலே உனக்கு அழிவு வரும். ஆசீர்வாத மழை பெய்யாது, எல்லாம் அணைக்கப்பட்டு போகும். அடுத்தது, வேதனை பெருகும். அடுத்தது, மாமிசத்திலே சுகம் இருக்காது. அடுத்தது, ஜெபத்திற்கு பதில் வராது. அடுத்தது, உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னை மறந்து போவார்கள். அல்லேலூயா. இது வேணுமா வேணாமா? சொல்லுங்க. வேண்டாம். அப்ப நீ எங்க இருக்கணும்? ஆண்டவரோட இருந்தா கர்த்தர் உன்னோட இருப்பா. அப்ப இந்த அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அப்ப இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நமக்கு இல்ல. அப்ப டெய்லி நீங்க என்ன பண்ணணும்? என் பிள்ளைங்க கர்த்தரோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? எங்க இருப்பார் அவரு? ஆண்டவர் எங்க இருப்பாரு? அட, எங்க இருப்பாருன்னு தெரிஞ்சாதான் அவர் கூப்பிட முடியும். எங்க இருப்பாரு? சர்ச்சுக்குள்ள இருப்பாரா? ஆசிரமா வீட்டுல இருக்காரு? ஆமா, என் வீட்டுல எங்க அப்பா இருக்காரு. அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? எப்படி இருதயத்துல கூப்பிடாம எங்க வந்து உட்காருவாரு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அப்பான்னு கூப்பிட்டா அவர் ஓடி வந்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. எங்க வந்து நிப்பாரு தெரியுமா? எங்க வந்து நிப்பாரு?
வாசப்படியில நிப்பார். அல்லேலூயா. எங்க நிப்பாரு? வாசப்படியில நிப்பார். நீ என்ன பண்ணுவ தெரியுமா? அப்படியே இடிச்சுட்டே ஆண்டவர் இடிச்சுட்டு போவ, இடிச்சுட்டே வருவேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில கஷ்டம் தீரட்டும். ஆண்டவர் சொல்றாரு, படுவாவே நான் வெளியில தாண்டி நிக்கிறமா, என்ன கூப்பிடு, நான் உள்ள வந்தாதான் உனக்கு சுகம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கூப்பிட மாட்டோம். அப்படியே ஆண்டவரே இடிச்சுட்டு போவோம், இடிச்சுட்டே வருவோம். உள்ள உட்காந்து முக்கி முக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாதான் நான் உள்ள வருவேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்படி என்ன பண்ணணும்? ஆமா, இனிமே டெய்லி யாரை கூப்பிடணும்? ஆண்டவரை. எந்த யாரை வீட்டுக்குள்ள கூப்பிடணும்? ஏன் உன் புருஷனை கூப்பிடுறியா, பொண்டாட்டியை கூப்பிடுறியா? இல்ல, யாரை கூப்பிட்டுரு? ஆமா, முதல்ல அவரை கூப்பிட்டு, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள. அப்பா, அவர் வந்துட்டாருன்னா என் வாழ்க்கையில குறைய இருக்காது. அடுத்தது எங்க கூப்பிடணும்? எனக்குள்ள. நான் வெளியில போன ஏழைய பிடிச்சிட்டு வரக்கூடாது. அப்ப எனக்குள்ள யார் வேணும்? ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள நீர் வாரும். அடுத்தது எனக்குள்ள நீர் வாருன்னு கூப்பிட்டா ஆண்டவர் உங்களுக்குள்ள வருவாரா, வரமாட்டாரா? உங்களுக்குள்ள வந்தா உங்களுக்கு சந்தோஷம், உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீடே சந்தோஷம். அல்லேலூயா. வேலைக்கு போறியா? ஆண்டவர் கூட்டிட்டு போ. ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், நீங்க வாங்க ஏசப்பா. அப்ப வேலை ஸ்தலம் முழுவதும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஸ்கூலுக்கு போறியா? ஏசப்பாவை கூட்டிட்டு போ. காலேஜுக்கு கூட்டிட்டு போறியா? ஏசப்பாவை கூட்டிட்டு போ. உன் வாழ்க்கை மாறுறதை இன்னையில இருந்து பாப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? செருப்பு போடுறையோ இல்லையோ, சாப்பிடுறையோ இல்லையோ, ஆண்டவரை கூப்பிடுறத விட்டுறாத. அல்லேலூயா. அப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு சிஸ்டர் நம்ம ஆண்டவரை கூப்பிடணும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நீ யாரை கூப்பிடுவ? ஆமா, செல்போனை கூப்பிட்டு இத்தனை மெசேஜ் வந்துச்சு, போயிருச்சு. ஆண்டவர் வரமாட்டார். முதலிடம் ஆண்டவருக்கு கொடு. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். புரியுதா? எந்திரிச்சுக்க அந்த ஏசப்பா குட் மார்னிங் டாடி, நீங்க எனக்குள்ள இருக்கீங்கல்ல. இருக்கு, எனக்குள்ளேயே இருங்க ஏசப்பா, என் கூடயே இருங்க ஏசப்பா. நான் சொல்றேன்ல, நான் எப்பவும் எல்லாரும் சொல்லுவாங்க, பசுப்பு நீங்க தனியா இருக்கீங்களா? நான் தனியா இல்ல, யார் கூட இருக்கேன்? எங்க அப்பா கூட தான் இருக்கேன். ஒரு நாள் ஒரு மணி இருக்கும், 12:45 பிரேயர் முடிச்சு படுத்துக்க. படுத்த உடனே ஒரு மணிக்கு மேலங்க திடீர்னு முதுகுல அப்படியே கேஸ் பிடிச்சு இந்த கையெல்லாம் ஒரு மாதிரியாகி நெஞ்சு அடக்கிது. ஹார்ட் அட்டாக் மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே நிக்கிறான் பாரு பிசாசு, போ உனக்கு ஹார்ட் அட்டாக் தான். யாரு? பிசாசு. உடனே நீ கூப்பிடாமே வரலாம். ஒருத்தன் தான் அந்த பேசுறான், நீ வேற தனியா இருக்க. எனக்கு அப்படியே வேக்குது. ஆண்டவரே இன்னும் இப்படி பேசுறான். உடனே ஒரு செகண்ட் இயேசுவின் நாமத்துல போ பிசாசு, நான் எங்க தனியா இருக்கேன், எங்க அப்பா கூட இருக்க. அல்லேலூயா. உடனே எங்க அப்பா பேச ஆரம்பிச்சார். எஸ், நான் கூட தானடா இருக்கேன். நீ சொந்து போன எழுந்துரு, கொஞ்சம் சுடு தண்ணி குடி, நட. ஏசிய போட்டுட்டு அந்த ரூம்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எங்க அப்பா கூடயே இருக்காருங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல லைட்டா தடவி விடுமானாரு. தடவை கேஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு 20-25 நிமிஷத்துல என்னுடைய வலிகள் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. நீங்களா இருந்தா ஐசியூல படுத்து ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி இருக்கீங்க. ஹல்லேலூயா. 5 பைசா செலவு இல்லை எனக்கு, எங்க அப்பா சுகமாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் என் கூட எங்க அப்பா இருக்காரு, என் வீட்டுல எங்க அப்பா இருக்காரு. அவரை விட ஒரு பெரிய வைத்தியர் யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்போ நான் ருசிக்கிறத தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ருசிச்சு பாருங்க. அப்ப டெய்லி யாரை கூப்பிடணும்? ஏசப்பாவை கூப்பிட்டுருங்க. எங்க கூப்பிடணும்? எங்க கூப்பிடணும்? வீட்டுக்குள்ள. சின்ன 10க்கு 10 தாங்க வீடு. 10 4 புடவையோட நீ ஒரு வீடு கட்டினாலும் அதுக்குள்ளே எங்க அப்பா வருவார். நீ பெரிய மாளிகையை கூப்பிட்டாலும் வருவேன், நல்லா இல்ல, எங்கனாலும் வருவார். நீ கூப்பிட்டா அவர் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வீட பார்க்க மாட்டார், அந்த அன்பை பார்ப்பார். ஹல்லேலூயா. நீ 10க்கு 10 ரூம்ல கூப்பிட்டீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வாங்கிடுவேன். ஹல்லேலூயா. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல, ராஜா நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்மளும் என்னவா மாறிடுவோம்? ராஜாத்தியமா மாறிடுவோம். ஹல்லேலூயா. ராஜாவினுடைய பிள்ளைகளா மாறிடுவோம். ராஜா சாப்பிடுற சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம், ராஜா படுக்கிற கட்டல் நம்ம படுப்போம். ஏன்? நம்ம வீட்டுக்குள்ள யார் வந்துட்டா? எஸ்.
அப்போ இயேசு சாமியை நம்ம வீட்டுல கூப்பிடலாமா? மறந்துடாதீங்க. 2026ல ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்காரு. நீ கூப்பிடலன்னா அவர் வரமாட்டார். நீ கூப்பிடாம ஒருத்தன் வருவான். அவன் யாரு? பிசாசு வந்து நிற்பான். அவளை துரத்துனா ஒரே ஆயுதம் இயேசு சுவாமியை நீங்க கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எப்பொழுது அவரோடு கூட இருந்தா உங்க வாழ்க்கை கீழேயே இல்லை, மேல போயிட்டே இருப்பீங்க இல்லையா? அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. கூப்பிடுவீங்களா? அதை மறந்துடாதீங்க. புரியுதா? உங்க குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 26வது வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக நம் மத்தியிலே இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க, என்னை நீர் பிடித்துக் கொள்வீராக. நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். அவர் உங்களோடு கூட இருந்தார் உங்க வாழ்க்கை மாறும், உங்க பொருளாதாரம் மாறும், உங்களுடைய பலன் மாறும், உங்க சமாதான சந்தோஷம் எல்லாம் மாறும். ஆண்டவர்கிட்ட கண்ண மூடி கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இதுவரையும் நான் உங்களை என் வீட்டுக்குள்ள கூப்பிடல, இதுவரையும் என் வேலை ஸ்தலத்துல கூப்பிடல, இதுவரையும் எனக்குள்ள நீங்க வாங்கன்னு கூட நான் கூப்பிடல. ஆனா இந்த நாளிலே எனக்கு அந்த ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. எனக்குள்ள வாங்க ஏசப்பா, என் ஊழியத்திற்குள்ள வாங்க ஏசப்பா, என்னுடைய சபை மக்களுக்குள்ள வாங்க ஏசப்பா, என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, என் பிள்ளைகளுக்குள்ள வாங்க ஏசப்பா, எனக்குள்ள வாங்க ஏசப்பா. என்னை முழுவதுமாக நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.